நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, சொத்து அந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு பணமா ஒன்றும் கிடைக்க போறதில்ல. ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட்டா கிடைக்கும். அது எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. ஆனா மீதி இருக்கிறது நிலமா, தோட்டங்களா, பிசினஸ் ஸ்தாபனங்களா விரிஞ்சு கிடக்குது. அதை கையில வச்சுக்கிட்டு நாட்டு விட்டு போனா என்ன பிரயோஜனம்? ப்ராப்பர்ட்டி எங்க, பேப்பர்லாம் நம்ம கையில இருக்கும். எல்லாத்தையும் வித்து காசாக்க வேண்டியதுதான். இதெல்லாம் டக்குன்னு முடிகிற வேலை இல்லம்மா. இத்தனை ப்ராப்பர்ட்டிஸோட டீல நம்மளால ரகசியமா பண்ண முடியாது. இவங்க யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். இல்லனா நம்ம பணம் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு கிளம்பணும். சொத்து இங்கே இருக்கட்டும். அதெல்லாம் முடியாது. எல்லா சொத்தையும் நம்மளே எடுத்துட்டு போயிடணும். பிராக்டிக்கலா பார்க்கும்போது அதுக்கு டைம் ஆகும். அப்படி பார்க்கும்போது அம்பாட்டி குடும்பத்தோட சொத்தோட வாரிசா இங்க இருக்கிறது தானே நல்லது. இன்னைக்குமே மாட்டாத ஆளுங்களா எங்கேயாச்சும் மறைஞ்சு வாழ்றது நல்லதா, இல்ல ராஜகுமாரியா இங்க வாழணுமா? ராஜகுமாரியோட பிளான் நல்லா இருக்கு. ஆனா நானு என்ன யாரு கவனிக்கிறது? நீங்க என் கூட தான் இருப்பீங்க. அது எப்படி? இங்க இருக்க பார்வதியோட அம்மாவா தானே நீங்க தங்கிட்டு இருக்க? இதுக்கிடையில வேற ஒரு அம்மாவா? இங்க இருக்கிற எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் என்கிட்ட இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல என்ன வளர்த்த ஒரு ஆள் இருக்காங்க. அந்த வளர்ப்பு அம்மாவா நீங்க இங்க வருவீங்க, நாம இங்க வாழலாம். எப்படி இருக்கு? அப்பா முடிவு அப்பா கிட்ட விட்டுறலாம். சில சமயம் நாம நினைக்கிறத விட பெரிய பிளான் அப்பா ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாரு. யாரோ வந்திருக்காங்க. இருமா, நான் ஒளிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் எடுத்து வச்சிரு. என்னாச்சுமா, தூங்கிட்டியா? இல்லம்மா, நான் போன்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன். அப்படின்னா நம்ம உங்களோட ரூமுக்கு போயிடலாம். அங்க உட்காந்து பேசலாம் இல்லையா? ஏன், இந்த ரூம்ல என்ன பிரச்சனை? அது உங்களோட ரூம்ல இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட ஆதார் கார்டு இருக்குல்ல? இருக்கு. வேற என்னென்ன ஐடியெல்லாம் உங்ககிட்ட இருக்கு? டிரைவிங் லைசன்ஸும் பாஸ்போர்ட்டும் இருக்கு. எலெக்ஷன் ஐடி கார்டும் இருக்கு. எல்லாமே தேவைப்படுமா? இப்போ பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யார் பேருக்கு நாம மாத்த போறோமோ போட்டோ முதற்கொண்டு எல்லாமே கேட்பாங்க. என்ன இது தப்பா இருக்கே? நீ ஏன் என்கிட்ட இதை மறைச்ச? இந்த கர்டன்ஸோட கலர் டல்லானதை நீ பார்க்கவே இல்லையா? இதை சேஞ்ச் பண்ணிட்டு புது கர்டன்ஸ் நாம வாங்கி மாட்டலாம். ரொம்ப அழகான கர்டன்ஸை நாம போட்டுக்கலாம். சரி, நீ போய் பாட்டு கேளு.
என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ, இவங்க தான் பார்வதியா? ஆமா, இங்க இருக்கிற என்னோட அம்மா. அவங்களும் என்னையும் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும்னு இங்க இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க. நான் பெத்ததால தான் உனக்கு இவ்ளோ கலர் கிடைச்சிருக்கு, அதனால தப்பிச்சிட்ட. சரி, அதை விடுங்க. உங்களோட பிளான் என்ன? ஒரு 2 நாளைக்கு நான் இங்க இருந்துட்டு போலான் இருக்கேன். அது ஆபத்தானது. இப்பவே நீங்க பாத்தீங்கல்ல. யாருக்கும் தெரியாது. உன்னோட ஐடென்டி கார்டு எல்லாம் எடுத்து வைக்க சொல்லி பார்வதி சொல்லிட்டு போனதை நீ கேட்டல, அதுக்கு அர்த்தம் என்ன? உடனே பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் போறேன். யார் கண்ணிலையும் படாம இந்த ரூம்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டியது என் பொறுப்பு. மாட்டாம இருந்தீங்கன்னா போதும். மா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரியா? பாக்குறேன். ஆமா ஆமா, இங்க பாரு வர்ச்சலா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். குப்புசாமிக்கு ஏற்கனவே வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எப்ப மண்டைய போடுவான்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவரு ஏதாவது உன்கிட்ட சொன்னாருன்னா அதை அப்படியே கண்டுக்காம விட்டுரு. இங்க பாரு, உன்னோட இந்த தெனவட்டான பேச்சினாலதான் உன் மாப்பிள்ள உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாரு. சரி சரி, அடுத்த வாரம்லாம் நான் கண்டிப்பா வீட்டுக்கு வருவேன். அதுக்கப்புறம் நம்ம பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஐயோ, அத பத்தி பேசாம கொஞ்சம் அமைதியா இருடி. புரியுது புரியுது. ஐயோ கடவுளே, இவ சொல்றது கேட்க மாட்டா போல இருக்கே. இது என்ன நீரஜா, சாப்பாடு எதுக்கு மேல கொண்டு போற? அங்க யாராச்சும் இருக்காங்களா? அங்க யார் இருக்காங்க? இது எனக்காக கொண்டு போறேன். பொதுவா எல்லாரும் டைனிங் டேபிள்ல தானே சாப்பிடுவாங்க, நீ ஏன் இந்த மாதிரி? இன்னைக்கு எனக்கு ரூம்ல வச்சு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஏன் சாப்பிடக்கூடாதா? எதையாவது சாப்பிடறதுக்கு கூட உன்னோட பர்மிஷன் வேணுமா? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன ரொம்ப அதிகாரம் பண்ணாத. ஜானகி வீட்டுக்கு வந்துட்டாளா? எப்போ? இன்னைக்கு தான் வந்தாங்க. சரி, நீ பார்வதி கிட்ட என்ன சொன்ன? யாருக்குமே தெரியாது. இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாம என் ரூம்ல மறைச்சு வச்சிருக்கேன். அவ எதுக்காக அங்க வந்தான்னு ஏதாவது சொன்னாளா? நான் ஃபோன் கொடுக்கறேன். இந்தாங்க, நீங்க பேசுங்க. ஜி, என்ன ஜானகி இதெல்லாம்? உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க 2 பேரும் என் போனே எடுக்காம இருந்தீங்க. நான் என்ன ஜி பண்றது? அதுக்காக நீ பெங்களூர்ல இருந்து உடனே கிளம்பி வரணுமா என்ன? இவ்ளோ பெரிய விஷயம்லாம் இங்க நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் இங்க வந்தேன். என்ன இருந்தாலும் என் பொண்ணை பார்த்துட்டேன், சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப எங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. பொண்ணு சொன்னா இதுக்கப்புறம் நீ அங்க இருக்கவே வேண்டாம். நீ அங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும்.
அதனால காலையில நேரத்திலேயே அவங்க யாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீ பெங்களூர் கிளம்பி ஆகணும். என்ன புரிஞ்சுதா? சரி. போன பை. ச்சே. ஐயோ கடவுளே, நான் பாக்குறதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் ஒரு 2-3 கிலோ இருக்குமாமா? இந்த வீட்ல இவ்ளோ நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அப்படின்னா லாக்கர்ல எவ்வளவு இருக்கும்? இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. எல்லாத்தையுமா? ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது என்ன ஃபேஷனு? இது எல்லாமே பழைய மாடல். ஒவ்வொன்றும் நல்லா வெயிட்டா தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே நிச்சயமா கடையில வாங்கியிருக்க மாட்டாங்க. தங்கத்தை கொடுத்துதான் இதெல்லாம் செய்ய சொல்லியிருப்பாங்க. ஏய், இதெல்லாத்தையும் நான் கொண்டு போயிட்டுமா? எதுக்கு? போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த நகை எல்லாமே எனக்கு சொந்தமா தானே கிடைக்க போகுது. அத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு எனக்கு பொறுமை இல்லடி.
எனக்கு இந்த நகை போடணும்லாம் கொஞ்சம் கூட ஆசை இல்ல. இந்த வயசுல எனக்கு எதுக்கு நகையும் போடவையெல்லாம்? இதெல்லாம் உனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கு. நான் இதெல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிடறேன், நீங்க தூங்குங்க. விடிய காலையில நீங்க பெங்களூர் கிளம்பணும். ரெண்டு தோசை கொடுங்க. கூட வடை வைக்கட்டுமா சார்? வைங்க வைங்க. வேற ஏதாவது வேணுமா சார்? நான் முதல்ல இதை சாப்பிட்டுக்கிறேன். ஆ அம்மா, எனக்கு ஒரு டபுள் ஆம்லெட் போடுமா. ஆ கொஞ்சம் கார சட்னி கொடுமா. காரம் பேர்ல தான் இருக்கு, சட்னியில இல்லவே இல்லையே. ஹலோ, மகேந்திரன் தான். இப்போ தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஹோட்டல் பாரிஸு கேள்விப்பட்டிருக்கியா? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. வேலையா? என்ன அடிச்சா போதுமா இல்ல க்ளோஸ் பண்ணணுமா? ஓ, கிட்னாப்பிங். கடத்திக்கிட்டு போகணுமா? என்ன பண்ணணும்? பணம் அதிகமாகும். என்னது? ரொக்க பணம், கடன்லாம் கிடையாது. அந்த விஷயத்துல மகேந்திரன் கரெக்டாக தான் இருப்பான். யார் வேணா இருக்கட்டும், கிட்னாப் பண்ணுறதுக்கு முன்னாடி பணம் எனக்கு அட்வான்ஸாக கிடைக்கணும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஷெனாய் குரூப் இருக்கு இல்லையா, அம்பாட்டு, அங்க ஒருத்தி என்னை ஏமாத்திட்டா. அது இப்ப நடந்தது இல்லையா, ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு பெண் குழந்தை குடும்பத்தோட மானக்கேட ஆயிடுச்சுல, குழந்தைய கொல்லணும். கொட்டேஷன் எனக்கு வந்தது, அட்வான்ஸும் கிடைச்சது. ஒரு நாள் ராத்திரியில குழந்தைய என்கிட்ட கொடுத்து எங்கேயாவது தூக்கிட்டு போய் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அது யாரா? அம்மா இல்லை, அவளோட அண்ணன் தான். ஷெனாயும் அப்புறம் ஒரு குரூப்பும். அதுக்கான பணத்தை நான் வாங்குறதுக்கு பட்ட பாடு இருக்கு. ஐயோயோயோயோ. ஆமா ஆமா, அம்பாட்டு தான். இப்போ அங்க யாரோ இருக்காங்க. சரி சரி, அப்படின்னா நீ பணத்தோட வா. ஓகே, குட் நைட்.
நாங்கள் பார்க்காத கிட்னாப்பா. அம்மா தட்டை இங்கே வச்சிட்டேன். ஒரு கொட்டேஷன் இருக்கு. என்ன விலைன்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. சொல்றேன். இதை குடி. இன்னொரு ரவுண்டு குடி. இன்னொரு ரவுண்டு போட்டுமா? தைரியமா குடி. தண்ணி எதுக்கு? இப்போ சாப்பிடும்போது நீ போன்ல பேசிட்டு இருந்தால ஒரு கதை, அதோட மீதியை சொல்றியா? என்ன சொன்ன? சேனாய் குடும்பத்தோட அந்த குழந்தைய நீ என்ன பண்ண? எந்த குழந்தை? எந்த சேனாய் குடும்பம்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. போட வேலையை பாரு. உனக்கு தெரியும், நீ சொல்லிட்டு தான் போகணும். யோ, அதை கேட்க நீ யாரியா? எனக்கு எந்த கதையும் தெரியாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது. வேலையை பார்த்துட்டு போய. உனக்கு அது தெரியும், நீ கண்டிப்பா சொல்லுவ. எனக்கு அது தெரியணும், நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். அன்னைக்கு அந்த குழந்தைய என்ன பண்ண சொல்லு. எந்த குழந்தைய பத்தி எனக்கு தெரியாதியா? இங்க பாரு, எனக்கு கோவத்தை வரவே கதை. போயிடு. நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டு போ. நீ சொல்லிட்டு போனா போதும். சொல்றல சொல்லு. விட மாட்டேன்டா உன்னை. விட மாட்டியா? சொல்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.